Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நீ உனக்கு நீ வந்து கட்டி பிடிக்கிறா அல்லா பொறுமையெல்லாம் ஒரு அளவு தான். நீ மூடு வந்தா நாகராஜே கிடையாது. சாரி சாரி சாரி. சீசன்டையா கத்தி விஷால் நான் சொன்ன கத்தி சண்டை வேற, இவன் சொன்ன கத்தி சண்டை நேபாளி பரத். பரத் ஆக்டர் இல்ல, அது ஓரமாவிடா. நீ வந்து கட்டி பிடிக்கிறா அல்லா பொறுமையெல்லாம் ஒரு அளவு தான். உங்களுக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியும். அவரை மாதிரி நீங்க பாலிடிக்ஸ்லயும் போகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காம? அப்படி ஒரு எண்ணம் வந்தா என்னை இங்கேயே கருவிலே கலைச்சிருங்க. இது யாரையும் நீங்க யாரையும் கார்னர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு நடிகரை நீங்க. வணக்கம். வணக்கம். எனக்கு உங்களை பார்த்தோன்னே இந்த மயில்சாமி விவேக்கும் ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி சும்மா இருப்பா அப்படின்னு. ஓகே, வணக்கம் முத்துகிருஷ்ணன், நல்லா இருக்கீங்களா? எங்க அப்பா பேரு தான் அப்படி உண்மையிலேயேவா? அதான் ரெஃபரன்ஸ்க்கு சொல்ல வந்தேன். நல்லா இருக்கீங்களா ராமேஷாந்த்? நல்லா இருக்கேன் கார்த்திக் ராமதுரை. ஓகே, அது இந்த மணி என்னது இது? நல்லா இது வந்து என் ஃப்ரெண்டு மேண்டின்னு ஒருத்தர் இருக்காரு, போட்டோகிராஃபர். மேண்டி. ஓகே மேண்டி. ஓகே ஓகே. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? மேண்டி. ஆமா, அவர் வந்து நான் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது மாட்டிட்டு சுத்துவேன். அதனால அவர் கொடுத்தாரு, அவர் ஞாபகத்தமா. ஸோ எப்பவுமே இருக்கும் சார். உங்களை இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் மை ஷோ. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொன்னீங்க? இல்ல அப்படி அது கிடையாது. ஓகே, ஸோ நான் கோமாளியோட சீசன் 2 ரெடி ஆயிடுச்சு. சீசன் 3 அதான் சீசன் 3 ரெடி ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, நான் கோமாளியோடைய சீசன் 3 ரெடி ஆயிடுச்சு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெர்சடைல் ஆக்டர் இன் யூடியூப் அப்படின்றது மக்களுக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டே நம்ம பார்த்து ரசித்த பிரபலங்கள் அண்ட் ஆக்ட்ரஸுடைய ஒரு லிஸ்ட் இருக்குது. டீம் ரெடி பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாது என்னன்றது. அது இந்த பவுலில் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு பேர் சொல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள், நான் கண்ண முடிக்கிறேன், பேர் வேணால் காட்டிக்கோங்க. இங்கே எனக்கு பண்ணி காட்டணும். ஆமாம், பண்ணி காட்டி கண்டுபிடிக்க வைக்கணும். போயிடலாமா? ஓகே. ஆக்டரின் ராம் நிஷாந்த கேண்டிடா இங்கே பார்க்க போகிறோம். கண்ண முடு. ஓகே. இது என்னை விட அயாஸ் நல்லா பண்ணுவான். எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்தது. தெரியாத மாதிரியே நடிக்கிற பத்தியா? இதை பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூனிவர்சல்ல இருக்க எல்லா மனிதர்களுக்குமே இது தெரிஞ்சுக்கணும். ராமராஜன் நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு நீ அயாஸ் பண்ணிடுவான்னு ஒண்ணு, நீ பண்ணு அப்படின்னு. ஓகே, அவருக்கு வேற என்ன கோடு வைக்கிறது? பாட்டு பாடலாமா? இல்லைன்னா பாடி கிழிச்சிருவேன். இல்லைன்னா பாடி கிழிச்சிருவேன். இது ஒண்ணுதான்டா அவர் பண்ணுவாரு. பண்ணுங்க. சத்யராஜ். அப்பா கைத்தட்டுங்களா? அடங்கப்பா. ஃபர்ஸ்டே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. அப்ப என்னைய பார்த்தா அப்படி இல்லை, அப்படி வந்துடாது அது. ஓகே, இது எப்படா பண்றது? ஏதாவது நீ ஆக்ஷன்ல கூட மேனரிசம் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஆக்ஷன்ல கூட சொல்லி வேற ஏதாவது கனெக்ட் பண்ணி கூட புரிய வைக்கலாம். சொல்லாமா? பேசவே கூடாது. அதுவும் கிடையாது. நான் பார்த்தேன், நீங்க சொல்லக்கூடாது. கிடையாது. ஆனா நிறைய இருக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. திரும்பி அதெல்லாம் தெரியும். ஜண்டா ஜண்டா குட்டி, நீ பெரியவன். ஜண்டா மந்திரம் போடுறீங்க, அதான் மந்திரம். ஸ்மால் ஜான், லிட்டில் ஜான், ஜான்
தம்பி தம்பி அவ்வளவுதான் உனக்கு லிமிட். ஜான் ஓகே ஜான் விஜயா. ஏய் ஃபர்ஸ்டே நீ கண்டுபிடிச்சிட்ட. இல்ல உண்மையா லிட்டில் ஜான். ஜோதிகா. ஜோதி நிறைய இருக்கு. ஜோதிகாக்கு நீ லிட்டில் ஜான் ரெஃபரன்ஸ் சொல்லி கொண்டு வந்து கொஞ்சம் புதுசா இருக்குன்னு வந்தேன் சார். ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம் பதறிட்டேன். ஓகே ஆனா அந்த ஜான் விஜயனை பத்தியா? ஐயோ எப்படி சொல்றது? ப்ராப்பர்ட்டிலாம் தெரிறீங்க. இது வேணாம் தப்பா போறேன். தோல்வியை ஒத்துக்கணும்னா என்ன பண்ணும்? இல்ல தோல்வியே கிடையாது. இதுல சொல்லவே தெரியலடா எனக்கு. இது அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு, எப்படி சொன்னாலும் தப்பாயிடுமோ. யாரை கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி? யாரை கொடுத்துருக்கீங்க டீம்ல? தெரியலையே. சட்டை, துணி, கருப்பு துணி, என்னென்னமோ சட்டை சட்டை கிழிச்சா பைத்தியம். சட்டை துணி துணி என்ன என்ன துணி? வெல்வெட்டு காட்டனு. எனக்கு மட்டும் இது யாருன்னு மட்டும் தெரியட்டும். காட்டன், வெல்வெட்டு, பாலிஸ்டரு, வேற என்ன இருக்கு? லினனு அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. டெனிமு, கதரு, புடவை. என்ன இன்னும் ஒண்ணு மட்டும் நீ விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டு இருக்கா? லெனின், ஜீனு, துணி. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இலகாரமா இருக்குதா? உலகத்திலேயே ஜோதிகாக்கும் சில்க்குக்கும் இப்படி ஒரு உடல் மொழி கொடுத்து யாருமே தெரிவிச்சிருக்க முடியாது. சூப்பர். ஐம் இம்ப்ரெஸ்ட். இட்ஸ் ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் இது எதுக்கு இப்ப பவுல்லாம் எடுத்தேன்? ஐட்டம் சாங் ஆடுவாங்கன்னு எடுக்க போனேன். ஐயோ தப்பாகுது. அதெல்லாம் ஈஸி. ஓகே வந்துருச்சா? ஆனா இது எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். ஐயா இவ்வளவு தூரம் இருக்குல்ல ஃப்ரேம். கார்த்திக் குமார், கவுண்டமணி, கவுண்டமணி. அதாவது டீம்கிட்ட வந்து 90s கிட் ரிலேட்டடா எடுக்க சொன்னேன். ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன் அழகா. ஓகே ஓகேவா? இது ஈஸியா சொல்லலாம், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். சுத்தி வளைச்சுதான் சொல்லுவேன். கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. நீ முதல்ல அப்படிதான்டா சொல்லுங்க. நீ உனக்கு நீ வந்து கட்டி பிடிக்கிறா அல்லா. பொறுமையெல்லாம் ஒரு அளவு. நீ மூடு வந்தா ஓகே. நீ வெறியானா கண்டி. சரி ஓகே. உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டர். உனக்கு பிடிச்ச ஆக்டர் விஜயகாந்த். அப்படிதான் சொல்லுவேன்னு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்துட்டியா? எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நீ சொல்லு. எப்படியாதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்னேக் பாபு. ஏய் நடிக்காத. ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு. பாம்பு கொத்தும். பாம்பு தலையெழுத்து. உனக்கு அது பாம்பு போட்டு உனக்கு அது லாங்குவேஜே தெரியாதா? இப்படின்னா பேருன்னு அர்த்தம். பேரு பா பேரு பாம்பு
மருந்து நோ பேட் சொல்லு. பா பா கரெக்டா? எதே ஹெல்ப் பண்ணுங்கடா. இதுக்கு பாம்பு கரெக்டா? அதுக்கு என்ன பேரு பாம்புக்கு? நாகராஜன். நாகராஜன். நான் மாட்ட தான் போறேன், பரவாயில்ல, ஜாலியா தான் இருக்கும். இந்த பேருக்கா? நாகராஜன். நாக சைத்தன்யாவா? ஏன்னா இந்த மாதிரி நாகராஜே கிடையாது. சாரி சாரி சாரி. இது என்னது? கத்தி சண்டையா? கத்தி. ஓ விஷால். புரட்சி தளபதி. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொன்ன கத்தி சண்டை வேற, இவன் சொன்ன கத்தி சண்டை. உங்க படத்தோட டைட்டில் ஒரு செகண்ட் சிம்பு. அதாவது சும்மா சொல்லியிருந்தேன் டீம்கிட்ட, கொஞ்சம் கண்டுபிடிக்காத மாதிரி எடுங்க. சிம்பு கவுண்டமணி. அடுத்ததுதான். பார்த்துட்டியா? பார்த்து Kacimia sama Liato. பரதா, நேபாளி, கோமாளி, நான் கோமாளி. என்னது கண்ணு இப்படி பண்ணா? நேபாளி. மைக்கு, ஆங்கர். வேறயா? நான் வந்து வேற, புரியல. இது வந்து நேபாளி பரத். பரத் ஆக்டர் பரத். அது ஓரமாவிடா. அது அப்பப்போ கொஞ்சம் கெட்டாவது பேசுவாப்ல, வேற சொல்ல பேச வைக்கிறார்கள். இல்ல இல்ல. ஆங்கர். வேற ஆங்கர் இல்லாம பேரு. ஆங்கர்ல வேற பேர் என்ன? நான் வாயை திறக்கல. ஆங்கருக்கு வேற பேர் என்ன? தொகுப்பாளர். யூடியூப்லயா? அதாவது பிளாகரா? நீ என்ன சொல்ல புரியல. ஆங்கருக்கு வேற பேர். ஆங்கருக்கு வேற பேர். இல்ல இல்ல இல்ல. ஆங்கருக்கு மட்டும் என்ன பேரு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆங்கர் என்ன பேர்? இதுதான் சொல்லக்கூடாதுன்றது. ஐயோ கையோ. அந்த லைக் பிடிஎஸ். ஆங்கருக்கு வேற பேர் என்ன? விஜே. விஜே. அது டீம்ல ஒருத்தங்க கேக்குறான், நான் விஜேடா, இது தெரியாம நீ ஆங்கரிங் பண்றேன்னு. லிட்டரலா அப்படிதான் சொன்னான். திரும்ப விஜே அப்படிதான் சொல்றான். விஜேடா, விஜே விஜே. விஜே பரத். விஜய் நேபாளி. விஜய் வேற ஏதாவது ஒரே ஒரு வேற அவர் என்ன பண்ணுவாப்ல? விஜய் செல்ஃபி. விஜயா? தளபதி விஜய். விஜய் பிளாகரா? விஜய் சித்து. எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. சித்தண்ண நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டீம்ல ஒரு நேம் லிஸ்ட் கொடுக்க சொன்னா அதை கொடுத்தாங்க. உங்களை எப்படி இல்லாம கூட சொல்லிருக்கலாம், அடையாளப்படுத்திருக்கலாம். அடையாளம் பண்ணுனே. சித்துவுக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஐ லவ் யூ நேபாளி. ஸோ அடுத்தபடியா உங்களை சுத்தி ராம் நிஷாந்த் சுத்தி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. நீ என்ன போஸ்ட் போட்டாலும் கமெண்ட்ல அதுல கேட்குறாங்க, யூடியூப்ல கேட்குறாங்க. அதாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நீ இப்படி பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நீ கூடயே இருக்க, ரொம்ப வருஷமா கூட ஒரு நல்ல நண்பனா இருந்து என்னை பத்தி ஒரு ரூமர் கூட வந்ததில்லை. ஏன்னா ரூமரை எழுதணும்னா அவங்க ஃபேமஸா இருக்கணும். நிஷாந்த் இப்படிலாம் சொல்லக்கூடாது நிஷாந்த். இப்பவே வெளில வந்தா ஆட்டோக்காரங்களாம் பார்த்து கேட்குறாங்க, எங்க போகணும்பா, ஓடிபி சொல்லுண்ணா. ஏன்னா அதான் வாயில சொல்ற போறேன்டா, என்ன எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரூமர்ஸ்க்கு பதில் சொல்ற விதமா இந்த எழுதிட்டேன். இல்லை சேச்சா, யூடியூப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ராம் நிஷாந்தை சுற்றி இருக்கிற ரூமர்ஸ்க்கான பதில்கள் இப்போ வந்து கிடைக்க போகுது. நான் கோமாளி சீசன் 1 வந்து ஒரு வாய்ப்புக்காக காசு இல்லாமல் நீங்கள் நடிச்சிருக்கீங்களாம். சீசன் 2வும் ஹிட் ஆகிடுச்சு, 1 ஹிட் ஆகிடுச்சு.
சீசன் 3க்கு வந்து ஒரு சினிமேட்டிக்காக இருக்கணும், அதனால எபிசோடுக்கு எனக்கு ஒரு 10 lakh வேணுன்ற மாதிரி சேலரி கோட் பண்ணியிருக்கீங்க. இல்லை மொத்த எபிசோடுமே 15 லட்சத்தில் எடுத்து முடிச்சது. மொத்தம் 10 எபிசோடும் 15 லட்சம் எடுத்து முடிச்சது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காசும் வாங்கிக்கல நான். ஸோ நடித்த 4 மாசின்னு கேட்குறீங்களா? அது என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் ரோல் வந்து நான் கோமாளியில் இப்போது மீனவனா நீங்கள் நடித்தாலும் அதில் ஒரு 2 ஃபைட் அப்படி மாசின்னா கேட்குறீங்களா? இது சத்தியமாக கமெண்டில் வந்திருக்காது. ஏன்னா எங்கேயுமே மாசினே வச்சதில்லை. ஓகே, அதுதான் விருப்பம். அதுவும் இல்லை. இல்லை அது இப்போ படத்தில் வச்சுட்டா ஓகே தான். நானாக அது எழுத மாட்டேன். சரி, நானாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். வேணா நானே எனக்கு எழுதி நானே வச்சுக்குவேன். எதுக்கு நம்ம போய் கேட்டுக்கிட்டு நம்மளே எழுதி நம்மளே வச்சுக்குவோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த இது வரைக்கும் யூடியூப்பில் சம்பாதிச்சதை வச்சு துல்கர் சல்மான் வந்து ஒரு தடவை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டார், என்னோட கார் கலெக்ஷன் போட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தைக்கே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இருங்க, நான் கொஞ்சம் நேரம் கோவத்தை தனிச்சுக்கிறேன். ஓகே, இல்லைங்க, அதான் நான் திரும்ப சொல்றேன், யூடியூப்ல இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை வச்சு துல்கர் சல்மான் மாதிரி ஹிடனா ஒரு கார் கலெக்ஷன், ஒரு கேரேஜ் வச்சிருக்கீங்களா? அது இருக்கா? ஒரு நிமிஷம், என் ஃபோன் ஒரு நிமிஷம். என்னது? கார்த்திக் ராமதுரைன்னவருக்கு நான் வந்து ஒரு 1-7க்கு ஃபோன் அடித்தேன். 1-7க்கு ஃபோன் அடித்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, மச்சான் வரப்போ ஒரு டீ சாப்பிட்டு வந்துரு, வந்து பொறுமையாக டீ சாப்பிட்டு பொறுமையாக வாங்கினா. நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, அந்த டீ நீ தான் வாங்கி தரணும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் அந்த டீக்கு செலவு பண்ணுறேன், நாளைக்கு நான் மாட்டிப்பேன் காலையில் வெளில போகிறதுக்கு, வாங்கி தந்துருன்னேன். அவனே இந்த கேள்வி என்னை கேட்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆத்திரமாகவும் எவ்வளோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லணும்னு நம்மளுக்கு தோணும். உனக்கு தான் எல்லாமே தெரியுமேடா, அப்புறம் எப்படி இந்த கேள்வி வந்து நான் கேட்ட இது வரைக்கும் சம்பாரிச்சது, அதுவும் துல்கர் சாரோட கார் கலெக்ஷன். பொதுவாகவே கேள்விப்பட்டேன், அதனால போட்டிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அது ஓகே, ஃபைன். ஸோ வந்து உங்களுக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியும். அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் சினிமாவில் போகிறீங்க. அவரை மாதிரி நீங்கள் நடிகராக ஆயிடலாம் போகிறீங்க, ஓகேவா? அது இல்லாமல் அவரை மாதிரி நீங்கள் பாலிடிக்ஸ்லையும் போகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காம, ஸ்ட்ராங்காக இருக்காமா அது உங்களுக்கு? அப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தா என்னை இங்கேயே கருவிலே கலைச்சிருங்க. இது யாரையும் யாரையும் கார்னர் பண்ற மாதிரி, ஏதோ ஒரு நடிகரை நீங்க தாக்குற மாதிரி யாரையும் மென்ஷன் பண்ணல, யாரையும் சொல்லல. ஏன்னா இன்னும் நம்ம முளைக்கவே இல்லை. எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இன்னும் உள்ளே போல இல்லை, அப்படி பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவரு அதுக்கப்புறமா ஒரு செட்டனுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப நல்ல படங்கள்ல அவரும் மிஸ் பண்ணிட்டாரு. ரமணாக்கு அப்புறம் தான் நீங்கள் வேற படம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதே மாதிரியே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வேற எதுவும் வரலாம். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த ரூமர் செக்மெண்ட்டில் வந்து பார்க்க தான் ரொம்ப ரக்கடான ஆளாக இருக்கார் ராம் நிஷாந்த். ஆனால் அவர் நீங்கள் பேசி பாருங்கள், பயங்கர ரொமான்டிக்கான ஆள். இல்லை குழந்தை கொடுக்குற ஆளா? குழந்தை மாதிரின்னு சொல்ல, குழந்தை மாதிரி. ஓகே, ரொம்ப ரொமான்டிக்கான ஆளாமா. ரொமான்ஸ்னா உங்களை அடிச்சிக்கவே முடியாதாமா? ரொமான்ஸ்லையா? நீங்கள் பார்த்ததில்ல காதல் கோட்டைன்னு ஒரு வெப் சீரிஸ், அதில் நான் மட்டும் இல்லை, கார்த்திக் ராமதுரைன்னு ஒருத்தர் அதுலேயும் நடிச்சிருப்பாரு. யாரோ ஒரு வெர்சிட்டல் ஆக்டர். அந்த 2 பேரும் அந்த வெப் சீரிஸில் கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. இது வரைக்கும் 117 வியூஸ் போயிருக்கும். அது ரிலீஸ் ஆகலைங்க. அது ஸோ அவருக்கும் தெரியும் நான் ரொமான்ஸ் எப்படி பண்ணுவேன்னு, அவர் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாருன்னு எனக்கும் தெரியும். ஸோ கலக்குவோம். அதுலேயும் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், டேய் அது இவன் சாங்கடா. அது என் ஞாபகம் இருக்கு அது, ஆனால் அது ரிலீஸ் ஆகலைங்க. எனக்கு போட்ட பால அப்படியே பிடிங்கி உனக்கு போட்டு. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.